ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நடுவில் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா ஸ்ரீ கிருத்திக்கோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நிறைய வேலைங்க வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதனால என்னால் ரெகுலராக போட முடியல. இனிமேல் வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸ்ரீ கிருத்திக்கோட பர்த்டேக்கு வந்து பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேண்டலூன்ஸ் போயிருந்தோம். அங்கே தீபாவளிக்கு வந்து அங்கே தான் அவனுக்கு ஷாப் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு போனோம். கிருத்திக்கை வந்து இந்த மாதிரி அந்த பேபி கேரியரில் போட்டுட்டு தான் வந்து ஷாப்பிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த கழுத்துக்கிட்ட இருக்க அந்த ஃப்ளாப் தான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதை வந்து மடக்கி விட்டுட்டேன். இந்த மாதிரி லிஃப்ட் உள்ள என்ட்ரான உடனே அந்த கண்ணாடியை பார்த்த உடனே அவனுக்கு வந்து செம ஹாப்பி ஆகிடும். ஸோ அதை தான் வந்து அவன் சிரிச்சிட்டு இருந்தான். உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே கலெக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெண்ட்ஸு மேக்ஸ் அந்த கடையை விட பேண்டலூன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். பட் குவாலிட்டி வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அங்கே போயிருந்தோம். தனிஷ்கா வந்து ஆஸ் யூஷுவல் அவளோட உலகத்துக்குள்ளே போயிட்டு அவள் வந்து வேறு மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம். இப்போ எப்படின்னா நார்மலான வேர்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஆனால் பார்ட்டி வேர் மாதிரிலாம் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது அந்த சூட் டைப்பு அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நமக்கு ரெகுலர் வேரோ இல்லை வந்து கேஷுவலான ஒரு அவுட்ஃபிட்ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அங்கே பிடிக்கல. ஸோ வேறு கடை போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரியான ஒரு கடை. டாய்ஸ் எல்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கடைக்கு போகலாம். இது என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டோ டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எலக்ட்ரானிக் சிட்டிலே இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷன் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம நார்மலான எம்ஆர்பியை விட வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தது. இந்த கிரையான் ஆக்டிவிட்டி அது இதுன்னு, அப்புறம் கேம்ஸும் வந்து இந்த லூடோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டமும் வந்து ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அங்கே கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை. குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம் அதெல்லாமுமே அங்கே கிடைக்குது. நாங்கள் வந்து இது கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்தோம். அதனால் அந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையான அந்த சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய ஸ்டாக் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான ஐட்டம் தான் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம். ஸோ அதனால் இதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்டியல், நம்ம குழந்தைங்களுக்கு அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து இது பண்ணுறதுக்கு கூட வந்து நம்ம இந்த மாதிரி பர்த்டே கிஃப்டாக ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லை பர்த்டே கிஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ். நம்ம வந்து பல்காக வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். எதுடா வேணாம், எங்கே இது கலர் தண்ணி ஊற்றி ஊற்றி கலர் அடிக்கலாம். எடுத்துக்கிறியா இது? சரி எடுத்துக்கோ ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாய் கார்லாம் இருக்கு இல்லையா, டாய் காரு டாய் வண்டி இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஷுவராக தெரியல. அப்ராக்சிமேட்டாக வந்து அரௌண்ட் 12,000-15,000 ஒன்று நினைக்கிறேன், ஷுவராக தெரியல. அப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம்லாம் வந்து இருந்தது. அந்த டோர் ஹேங்கிங் கேண்டில்ஸ் அதெல்லாமும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சுட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அனுஷ்கா வந்து அந்த பாலை போட்டு கிருத்திகை சிரிக்க வச்சுட்டு இருந்தா. அதோட டயர்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் வந்து தூங்க வச்சுட்டு சரி நமக்கு பிடிச்ச அந்த க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இது இப்போ தான் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள் திரும்பவும் எந்த நிலமையில் இருக்குன்னு. ஸோ மேலே இருக்க 2 ஷெல்ஃபும் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மெயினாக எதுக்கு நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறதை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு அடுக்கி இல்லைன்னா அவங்க வந்து என்னென்னா போட்ட ட்ரெஸ்ஸே வந்து போடுற மாதிரி இருக்குது. நமக்கே வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்தது. அந்த போட்ட ட்ரெஸ்ஸே தான் வந்து திரும்ப திரும்ப போடுற மாதிரி இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரெஸ்ஸஸ் போட முடியல. இதுக்கு முன்னாடியே வந்து நான் உங்ககிட்ட அஜியோவில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆர்டர் பண்ண ஐட்டம் தான் வந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன். நிறைய புதுசெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது கூட வந்து இடம் இல்லை. அதனால க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேண்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் 80 rupeesன்னு வாங்கினேன். இது வந்து அந்த ட்ரெண்ட்ஸ் பிராண்டோடது தான். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து 5 to 6 yearsக்கு. இதோட பேண்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 200 பட் ஹாஃப் த ப்ரைஸ் அரௌண்ட் 80 ருபீஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த டிஷர்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 65 ருபீஸ் தான். ஸோ நம்ம பல்காக வந்து வாங்கும்போது ப்ரைஸ் வந்து நல்லாவே கம்மியாகுது. ஆஃபர் போடுறப்ப நீங்கள் வாங்கணும். ஸோ கபோர்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டு அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சாக்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். நான் நைட்டில் வந்து போட்டுக்கிறதுக்கு தான் இது வந்து வாங்கினது. ஏன்னா ரொம்ப குளிரும், சாக்ஸ் போடாமல் வந்து தூங்கவே முடியாது, கால் சில்லுன்னு ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.